ஹாய், எல்லோருக்கும் சண்டே காலை வணக்கம்ப்பா. மதிய சாப்பாடு செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப செய்யல, இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் போகிறோம் சாயங்காலம். மத்தியானத்துக்கு மட்டும் செய்கிறோம். அதனால் சிக்கன் குழம்பு முட்டை தான் வறுக்க போகிறேன். சிக்கன் வாங்கி வந்தாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன அரிசி எப்போ செய்கிற மட்டும் செய்ய போகிறேன் பாருங்க. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சுக்கலாம்ப்பா. பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் வறக்கிறதுக்கோசம் எண்ணெய் ஊற்றுலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து தானே அரைச்சி ஊற்றுவோம். எப்பயுமே சிக்கன் குழம்பா இருந்தாலும் மீன் குழம்பா இருந்தாலும் வறுத்து அரைச்சி ஊற்றுவோம். அதனால் காஞ்ச மிளகா, தனியா அப்படி வறுத்து மிளகு, சீரகம் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். ஒரு 5-6 வத்தல், காஞ்ச வத்தல். ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, அதனால ஒரு 5-6 வத்தல் போட்டுக்கலாம். இப்போ வந்து தனியா 1/2 கிலோ தான் பாரு, கொஞ்சம் தான் போடணும். சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். மிளகு வந்து 1 ஸ்பூன். ஏன்னா மிளகு நல்லா சேர்க்கலாம். மிளகு சேர்த்தோம்னா உடம்புக்கு நல்லது, வேற ஒன்றும் இல்லை. டீஸ்பூன் இது உள்ள இருக்குது, அது எடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு. இப்போ எல்லாம் போட்டாச்சா, நம்ம வதக்கலாம். கேஸ் வாசனை வரும். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் இப்போ நான் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, ஒரே ஒரு சின்ன தக்காளி. இந்த மாதிரி வச்சுட்டு போய் கறி அரிசின்னு வந்து வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஆறிடும். அப்புறம் வந்து தாளிச்சுட்டு அதை அரைச்சி விட்டுருலாம். சிம்பிள் தான் செய்ய போகிறேன். நாளைக்கு தான் மீன் குழம்பு வைக்கலான்ட்டு இன்னைக்கு வைக்கல. ஏன்னா அது ஃபங்க்ஷனுக்கு போகிறான். பையனை வெளியே போயிட்டான். காலையிலே அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அவனுமே வெளியே போயிட்டான். சரி நம்ம மட்டும்தானே, அவரும் வேலைக்கு போகிறாரு. அவருமே வந்து இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறாருங்க. காலையில் எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறாரு. இன்னைக்கு தான் இருக்குது. அவ்வளோதான் தெரியும் நினைக்கிறேன். வதங்கிட்டுங்களா இப்போ இது வந்து சாப்பிடலாம். அவ்வளோதான், போய் ஆஃப் பண்ணிக்கலாம். கறி அரிசின்னு வந்துட்டேன். வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம்ப்பா. இது வதக்கி வச்சு காசம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டப்பா. வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ
வதங்கிடுச்சு. நம்ம இது கறி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் கேட்குற அன்னைக்கு நிறைய போட மாட்டானுங்க. இன்னைக்கு 2-3 போட்டு வச்சுக்கிறாங்க. பூனை கேட்டால் போட மாட்டானுங்க. அது என்ன பழக்கமோ தெரியல அவனுக்கு பழக்கம். எடுத்து போடணும். அந்த முடிய எடுத்துட்டானுங்க. எதுல இருந்து மஞ்சள் போட்டுக்கலாமா? கறி வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கழுத்தா நீ போட என்ன சொல்ற? நான் உங்களுக்கு இதுவா எல்லாமே நீ அப்படின்னு பண்ணி அவ்வளோ வேலை போடாதீங்க. அப்படிங்க சாப்பிட்டா பரவாயில்ல. யார் சாப்பிடுறது? அதை வேஸ்டா ஓசில போடுறாங்க. ரைட்டு. சாப்பிடுறது யாரு? நான் சாப்பிடல. நீ சாப்பிடுறியா? சரி, அப்பனா இது மேல வாங்கிடும். ஆமா அரைச்சிட்டேன்பா. இது ஊத்திக்கலாம். வதங்கிடுச்சுப்பா. தண்ணி சரியா ஊற்றிக்கலாம். ரேட்டு மட்டும் ஜாஸ்தியா? அதே மாத்தி மாத்தி ஆரணி பையன் இங்க போறானுங்க. ஆரணி பையன் இங்க போடுறான் இவன். ராமபுரம் போனா வாங்கி வரலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் போட்டேன். அவ்வளவுதான்ப்பா. கொதிக்கிட்டோம். 48 மணி நேரத்திற்கு ஒரு திறப்பாவட்டால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிரிஞ்சு வந்துச்சு. குழம்பு ரெடி. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சாதம் வேக வெடிக்கணும். முட்டை இந்த பக்கம் முட்டையை வேக வச்சிருக்கேன். இந்த கடாயில் முட்டை வேகுது. அது தொக்கு மாதிரி பண்ணணும். அதுதான் இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான்பா, முடிஞ்சிச்சு சமையல். தக்காளி தொக்கு பண்ணிட்டேன், முட்டை தொக்கு பண்ணிட்டேன், கிடா வச்சு சிக்கன் குழம்பு, அப்புறம் சாதம் வச்சு. அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் ரொம்ப நேரம் ஆச்சுனாக்கா பேசாரு. இது ஒரு சிக்கன் குழம்புக்கு அதுதான் இது கொஞ்சம் லேட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்கப்பா. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். புது உறவுகளுக்காக போடுறேன். ஆனால் இது ஆல்ரெடி போட்டிருக்கேன் தான், இருந்தாலுமே அதை நான் போடுறேன். அடிக்கடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய ஒரு நாளைக்கு 10 பேர் 20 பேர் வராங்க. அதனால் அவங்களுக்காக நான் போடுறேன். பாருங்கள், பார்த்து சமைச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா. எல்லோருக்கும் சண்டே ஸ்பெஷல் இதுதான் எங்கள் வீட்டில். அதனால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.